ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். இன்னைக்கு ஹைதராபாடி ஸ்பெஷல் உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த 75 கிராமில் பட்டரில் 40 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 40லேருந்து 45 கிராம் இருக்கும் அந்த சர்க்கரை. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இது கூட மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த பேட்டரில் நான் 120 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 15 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு பூ கட்டி வச்சுருக்கேன். லைட்டாக இது ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு திரட்டிக்கலாம் வாங்க. மாவு திரட்டிக்கிட்டோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி குண்டை ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த ரிங்கை வைக்கிறேன். இந்த ரிங்கு மேலே இந்த பிஸ்கெட்ஸை வைக்கிறேன். வச்சுட்டு இட்லி குண்டை மூடி ஒரு 10 நிமிஷத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹைதராபாதி ஸ்பெஷல் உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் ரெடி. சாப்பிட வாங்க.